உடனே சதுரங்க சைன்யத்தை சன்னத்தப்படுத்த சொன்னான். யாருக்கு என்னுடன் வர வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் வரலாமே. எதுக்கு? நான் காட்டுக்கு போக போறேன். ராமனை அழைத்து வருவதற்காக. யதித்வார்யம் ந சக்ஷ்யாமி வினிவர்த்தயிதும் வனாத் வனே தத்ரைவ வத்ஸ்யாமி யதார்யோ லக்ஷ்மணஸ்ததா. நான் காட்டிற்கு செல்வேன், ராமனை பிரார்த்திப்பேன். ஒருவேளை என்னுடைய பிரார்த்தனைக்கு ராமன் செவிசாய்க்கவில்லை என்றால் தவறு. இந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது பரதன். ஏன்? சரணாகதிக்கு முக்கியமே மகாவிஸ்வாசம். அந்த சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஒருவேளை நான் சொன்ன கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு வார்த்தை பரதன் போடாமல் இருந்தான்னா ராமனை அப்படி தூக்கி பெயர்த்து வந்திருக்கலாம் அயோத்திக்கு. அதை ஒரு வார்த்தை போட்டால் ராவண சம்ஹாரம் ஏற்பட்டது. பரதனுக்கு ஏற்பட்ட விஸ்வாச ஹானி இது என்பதாக பெரியோர்கள் பொருள் கூறுவது உண்டு. எதித்வாரியம், அந்த எதிபதம் இல்லாமல் இருந்ததுன்னா எதிபதம்னு சேட்டு வியாக்கியானத்துல அந்த எதி ஒருவேளை அந்த எதின்றதான பதம் இல்லாமல் இருந்தது என்றால் மகாவிஸ்வாசம், விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் அத்ரக்ஷா பரந்தையின்னு ராமனை பேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். பரதன் பண்ண முடியல. காரணம் என்ன? சொன்ன ஒரு வார்த்தை. வனே தத்ரைவ வஷ்யாமி, என் கோரிக்கையை ராமன் செவிமடுத்து ஏற்றுக்கொள்ளாமல் சென்றானேயானால், இந்த ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லியோ, சாரி மாதிரி அது எங்கேயோ இல்லாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த மாதிரி சொல்லிட்டார். ஆச்சு. அவா பார்த்தா, ஓ நாங்கள்லாம் வர சொன்னோம் பரதா, உன்னை போல ஒரு தர்மாத்மா உண்டா மகாத்மா உண்டா, மறுபடியும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க, என் காது அப்படியே ஈயத்தை காய்ச்சி குத்துற மாதிரி இருக்கு, உங்க ஸ்தோத்திரத்தை ஸ்டாக் வச்சுக்கோங்க, நேரம் வாங்க அண்ணாவை போய் ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். வழியெல்லாம் செப்பனிடக்கூடியவர்கள், பாலத்தை கட்டுபவர்கள், படகோட்டுபவர்கள் மற்றும் ஆங்காங்க மண்டபங்களில் நிர்மாணக்கூடியதான சிற்பிகள், இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் முன்னாடி வசிட்டர் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் சன்னத்தம் பண்ணினார், கிளம்பிட்டார். மொத்த அபிஷேகத்துக்கு உண்டானதான சமஸ்த விதமான சாமகிரிகளை வண்டியில் போட்டுட்டான். இவன் கிளம்பினான். இவன் கிளம்புறதை பார்த்து கைகேயி தான் முதல்ல தேரில் ஏறி உட்காந்துட்டான். கைகேயி தான் முதல்ல தேரில் உட்காந்தான். ஏன்னா ராமனை பார்க்க போறேன்றதுனால அவள் கிளம்பினானாம். எல்லாரும் அடுத்து கிளம்பி போறா. அங்கே தூரத்திலேருந்து பார்க்கச்சேவே குஹன் பார்த்தான். கீழே சொன்னமே, அதனால குஹனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் உண்டாயிற்று. அப்ப சொன்னான், தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற பொழுது புகழினோரை தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேடாவரோ தெரியணம்மா. ஹே பரதா, உன்னை போல 1000 ராமர்கள் வந்தால் கூட ஈடாக மாட்டான். நல்ல வசத்திடான்னு பரதன் குஹன் இவா 2 பேருக்குள்ள ஒரு வசத்தியான ஒரு சமாகமமானது ஏற்பட்டது. அந்த சமாகமத்தில் அந்த குஹன் பரதனிடத்தில் காண்பிச்சானா பெருமாளிகளாக படுத்துண்டாருன்னு. என்னடான்னு, மன்யே சாபரணா சுப்தா சீதாஸ்மின் சைனோத்தமி, அவள் படுத்துறங்கியதான அடையாளங்கள் அங்கே காணப்படுகின்றன. பிராட்டினுடைய திருமேனில் அணிந்திருந்ததான ஆபரணங்களுடைய பொன் துகள்கள் அங்கே சிதறி கிடந்தனமா. அவள் குஹன் எவ்வளவு அழகாக பரிபாலனை பண்ணி வச்சிருந்தான். குஹன் அதை காப்பாற்றி வச்சிருக்கா. பத்தியாடா லட்சணம் சத்ருகுணா எப்படி இருக்கு பாரு. மெல்லனை மேல் கண் துயில்றாய் இன்றி போய் கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரிய கோவே. குலசேகர ஆழ்வார் அழுவார் தசரனுடைய புலம்பலாக. மெல்லனை மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை குங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பல் இப்ப எங்க இருக்கான்? மெல்லனை மேல் கண் துயில்றாய் இன்றி போய் கல்லணை மேல் கண் துயில கற்றனையோ. நான் கூட ஆசைப்பட்டதில்லை, நான் கூட பழக்கப்படுத்திக்கல. நீ எப்படிடா ராமா காட்டிலையும் மேட்டிலையும் கல்லிலையும் முள்ளிலையும் அந்த கொடுமையான சுடக்கூடியதான பாறைகள் மீது துயில்வதற்கு நீ எந்த இடத்தில் அபியசித்தாய்? கல்லடை மேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே. நீ இருக்கட்டும் அப்பா, அந்த மங்கள தேவதையான மகாலட்சுமி சின்ன பொண்ணு சீதாதேவி அவள் எப்படி அப்பா உன்னிடத்தில் கூட இருந்து அந்த மாதிரி துயின்றாள்? அவளுக்கு இப்படி ஒரு துயரமா என்று நினைத்திருந்து தசரதன் மூர்ச்சித்தன் ஆனானே, அதை பரதன் நினைந்தான். அப்பொழுது குஹன் பார்த்தானாம், அடடா நம்ம பரதனிடத்தில் அபச்சாரப்பட்டோமே, ஒரு பாகவதத்தினிடத்தில் அபச்சாரப்பட்டோம்னா பகவானுக்கு பிரியமில்லையே. தாசரின் ஹிந்தி சபேடா மனுஜா ஹரிதாசரின் ஹிந்தி சபேடா. புரந்தரதாசர் பாகவதோத்தமால்ட்ட அபச்சாரப்படாத, ஹரிபக்தர் இடத்துல அபச்சாரப்படாது. அதனால ஹரிபக்தர் இடத்துல அபராதம் பண்ணா பெருமாளுக்கு பிடிக்காது. நாம பகவானுக்கு ரொம்ப வேண்டியவர். நிஷாதராஜ சௌகிருத சூச்சித சௌஷீல்ய சாகரான்னு அப்படியே ராமன் தோல்ல கை போட்டுட்டு மீட் யுவர் ஃப்ரெண்டுன்னு சீதாதேவியை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டானே, அந்த பாக்கியத்தை நம்ம எடுக்கலாமா? மழைவா மனநோக்கி உன் தோழி உம்பி எம்பினர் திருமங்கையாழ்வார் தன் பாசரத்தில் ஏழை ஏதலன் பதிகத்தில் அப்படி சொன்ன பாக்கியத்தை நாம் இழக்கலாமோ? அப்போ ஒரு பாகவரத்தினத்தில் நாம் அபச்சாரப்பட்டார், அவனிடத்திலேயே பரிகாரம் பண்ணணும் சாஸ்திரம் சொல்றது. இவனுக்கு என்ன பண்ணலாம் யோசித்து பார்த்தார். ஆச்சதக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாயா பிரமேயாய குஹோகஹன கோச்சரः. ஒரு பாகவதனிடத்தில் மற்றொரு பாகவதத்தவனுடைய பெருமையை இவன் உபகாரமாக சமர்ப்பித்தான். இது காட்டிலும் ஒரு பேராச்சரியத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தை தவிர்த்து வேறு எந்த இலக்கியத்தில் நாம் பார்க்க முடியும் வியாக்கியானத்தில்.
ஒரு பாகவதோத்தமன் பரதன், அவனிடத்தில் தான் எதை சமர்ப்பிப்பது, எதை செய்து அவனை திருப்தி செய்வது, அவனிடத்தில் தான் செய்த அபச்சாரத்திற்கு எது உபகாரமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று யோசித்தவுடன் லக்ஷ்மணனுடைய சரித்திரத்தை இவனுக்கு உபகாரமாக்கி சமர்ப்பித்தானாம். பரதாயா பிரமேயாய குஹோ கஹன கோச்சரஹா. என்ன ஆச்சு தெரியுமான்னர் சுவாமி மணவாள மாமணிகள் வர்ணித்தரத. சிங்கிவேரபுரத்தில் ராமனும் சீதையும் தங்கினார்கள். அங்கே குஹன் மலர்படுக்கையை ஒன்று தயார் செய்து பெருமாளையும் பிராட்டியும் துயில் கொள்ளுமாறு நியமித்தான். லக்ஷ்மணன் சற்று தொலைவில் வில்லும் கையுமா இருந்தான். இந்த குஹன் யோசிச்சாண்டே, ஒரு ராஜகுமாரன் இவனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான், கூட ஒன்று வந்துருது, இதுவும் சரியில்லை போல இருக்க. ஏன்னா க்ஷத்ரியாலாம் ஒத்தனுக்கு ஒத்தன் அச்சத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. ஆகையால இந்த லக்ஷ்மணன் நாம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், அவனுடைய உள்நோக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவன் போய் லக்ஷ்மணன் கிட்ட பேசினானாம். என்னப்பா நீயே கஷ்டப்படுற, நான் தான் இருக்கனே, எங்க ராட்சியம் இது, இங்க ஒரு விதமான துன்பங்களும் பகவானுக்கு உண்டாகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜம்முன்னு படுத்துன்னு தூங்கணும். லக்ஷ்மணன் பார்த்தான், நேற்று ராத்திரி பெருமாளும் பிராட்டியும் எப்படி ஒரு ஹம்சதூளிக்கா மஞ்சத்தில் படுத்துந்தா, அப்போ கைங்கரியம் பண்ணவன் நான், இங்கே பாறையிலையும் கல்லுலையும் முள்ளையும் வெறும் கொடியும் புதர்களையும் போட்டுண்டு படுத்துட்டு இருக்காளே, எனக்கு தூக்கம் வருமா குஹா? வரவே வராது. என் காரியம் இது, பகவானிடத்தில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான சகலவிதமான கைங்கரியத்தையும் செய்வதற்காகவே நான் அதை யாச்சித்து வந்திருக்கிறேன். இனி 14 வருடங்கள் உண்பது உறங்குவது என்பது எதுவும் எனக்கு கிடையாது, நீச்சல் அப்படின்ட்டான். ஓ பெரியாசாமி போல இருந்தது குஹன். எதுக்கும் இவனை நம்ம ஐசைட்லேயே வச்சுக்கலாம்னா கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்கான் அவனை. அப்போ அந்த சிங்கிவேரபுரத்தில் இருக்கக்கூடியதான மக்கள்லாம் பார்த்தாலாம், ஓய் இவனை காட்டு கமிச்சதும் ஒரு ராஜா, நம்ம குஹனும் ஒரு ராஜா, ராஜா கூட ராஜா சங்கேதம் பண்ணிப்பான், நம்ம ஆசாமி நம்பக்கூடாது அப்படின்ட்டு இந்த சிங்கிவேரபுரத்து ஜனங்கள்லாம் குஹனை வாட்ச் பண்ணித்தான். இளைய பெருமாளை அதிசங்கை பண்ணி குஹப்பெருமான் விழித்திருக்க, குஹப்பெருமானை அதிசங்கை பண்ணி பௌரஜனங்கள் விழித்திருக்கினர் மாமுனிகள். அன்னைக்கு ராத்திரி சிங்கிவேரபுரத்தில் யார் தூங்கினானர்? பெருமாளும் பிராட்டியும் தான் தூங்கினான், யாருமே தூங்கல. ஆகையால பரம பாகவதோத்தமனான லக்ஷ்மணனுடைய கைங்கரியாதிசயத்தினுடையதான அந்த பராகாஷ்டியை, அந்த மேன்மையை பெருமையை எல்லாம் குஹன் பரதனுக்கு உபகாரமாக்கி சமர்ப்பித்தான். ஆச்சக்ஷேட சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய பிரமேயாய குஹோ கஹன கோச்சரஹானர். அங்க முடிஞ்சது. அங்கிருந்து கிளம்பினார். அடுத்தது அது எல்லாம் ஆச்சு. நதியை கடந்தார்கள். நதியை கடந்து எதிர்பக்கத்திற்கு போனார்கள். போனால் கொஞ்சம் தூரம் போனோடனே பரத்வாஜருடைய ஆசிரமம், அதெல்லாம் நடுவில் நிறைய சத்திரங்கள் வருது. சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணாதான் 4 பட்டாபிஷேகத்தை ரெடியாக முடியும் நம்ம. ஆகையால் என்ன எடுத்து பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போனார். பரத்வாஜர் பார்த்தார், அடடா ராஜாவானார். மறுபடியும் அவர் விஷம் வாங்கிட்டார். என்னை பார்த்து ராஜாவை கூப்பிடுறீரே சுவாமி, நீரெல்லாம் 3 தடவை தேவேந்திரனை பிரார்த்தித்து அவரிடத்துல வேதாத்தியனத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்ட மகாத்மா மாதிரியா தெரியுறேன், ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லையே என்னார். இல்லைப்பா உன் பெருமை தெரியும்பான்னார். இருந்தாலும் பரீட்சை பண்ணணுமாம் பரத்வாஜருக்கு, உனக்கு ஆதித்யம் பண்ணணும், அதிதி சத்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த காட்டில் சதுரங்க சைன்யத்தோடு வந்திருக்கேன், ஆத்திர நன்னா இருக்கச்சே வந்தாலும் இவர் எங்கே நம்ம ஆத்திர சாப்பிட போகிறார், எல்லாம் சாப்பிட்டு வந்திருப்பார், எல்லாம் ஆகட்டும் அடுத்த வரைச்சே சுவாமி சாப்பிடணும் ஆற்றுக்கு அனுப்புகிற கேஸ் நாமெல்லாம். இவர் என்னடனா இந்த காட்டில் ஒரு குடிசையை கட்டிண்டு இத்தனை பேருக்கும் லட்சோபலட்சம் பிரஜைகளுக்கும் சைன்யத்துக்கும் யானை குதிரை ஒட்டகத்துக்கும் ஆதித்யம் பண்ணணுன்ற உங்களால் முடியுமா சுவாமினர்? நீ ஒத்துக்கோ, மீதி நான் பார்த்துக்கிறேன்னர். சரிதான் நாம் பரதன். உடனே விஸ்வகர்மா மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன, தன்னுடைய தபோவலிமையினாலே சிருஷ்டித்த விசேஷமான சபா மண்டபங்கள், பிராசாரங்கள், வாபிகோப்பு தடாகங்கள், லதா மண்டபங்கள், நிகுஞ்சங்கள், இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்து மரங்கள் மதுதாரியை பெருக்கின, பசுக்கள் தாராளமாக பாலை சொரிந்தன, நிறைந்த சுவையான பக்ஷபோட்ச பதார்த்தங்கள்லாம் பரிமாறப்பட்டன. எப்படிதான் இருந்தது பரத்வாஜருடைய ஆதித்யம். சாப்பிடணுமா, சாப்பிடச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பரிசாரகராம். எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசாரகர். மூடனை பெய்து முழங்கை வழிவாரன்னு அந்த நெய் எடுத்தா அதை பார்த்தாலே எப்படி இருக்கும். நான் அடிக்கடி உபன்யாசங்களை சொல்கிறது உண்டு. இது ஒரு பெரிய டேலண்ட்டு சில பேருக்கு. இந்த கல்யாணங்களில் ஒரு எவசல் மக்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருப்பா, 200 பேர் ஒரே பந்தியில் உட்காந்துருப்பா. அவர் முதல்ல வரவர் என்ன பண்ணுவார், அந்த நெய் அப்படி வெளில எடுப்பார், செந்தாமல் செதறாமல் 200 பேருக்கு சாட்சி அதை அப்படியே அந்த ஸ்பூனில் மிச்சம் இருக்கிறத உள்ளே கொடுப்பார். அதை எப்போ எடுப்பார், எப்போ கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். நான் கம்பன் ராமன் தனுராரோபணம் பண்ணச்சே கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர். பெருமாள் அந்த வில்ல தூக்கினார், அடுத்த க்ஷணம் மட்டையில் உடஞ்சிடு, அவ்வளோதான் தெரிஞ்சிடு, வேறு யாருக்கும் ஒன்றும் தெரியலனர். அந்த மாதிரி அவர் ஸ்பூனை வெளில எடுக்கிறது தெரியும் முதல்ல இல்லை, எப்போ கடைசியில் டொப்புன்னு உள்ளே போடுவார். எத்தனை பேருக்கு எப்படி சாட்சியார் தெரியாது, செந்தாமல் செதறாமல். அந்த மாதிரி இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிசாரகராம், ஒவ்வொருத்தருக்கு தீர்த்தம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. இன்னொரு விசேஷம், முதுகு குத்துறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர். இந்த சாரை உள்ள ஜிலேபி உள்ள போடனா தட்டி தட்டி உள்ள இறக்குவாளாம். அதுக்காக 2 பேரும் உட்காந்து இப்படி குத்திட்டு இருப்பாளா, ஒவ்வொருத்தர் முதுகுலையும் நிதானமாக ஆட்ட சுவாமி, ஒன்று அவசரமே இல்லைன்னு.
அந்த ஆதித்யத்தினுடைய பெருமையை அயோத்தியா நகரத்து மக்களே பேசினார்கள். பரதன் எங்க வேணா போட்டோம், ராமன் எங்க வேணா போட்டோம், நாங்கள்லாம் இந்த காட்டிலே இருந்து ஊட்டாமாடி இங்கே பரத்வாஜுடைய ஆசிரமத்திலே தங்கிடுறோம் சுவாமி, நமோ நமஹா ராமாய தஸ்மை நமஹான்னு இங்கே கை கூப்பிட்டாலும். அப்படி ஒரு உபச்சாரங்கள். பெரிய சபாமண்டபத்தை நிர்மாணித்தார் தன் தபோவலிமையினாலே. அதன் நடுவில் ஒரு சிம்மாசனத்தை போட்டார். மற்றும் அருகே பல ஆசனங்கள் போடப்பட்டன. பரதன் என்ன பண்றான்னு பார்க்கறதுக்கு ஆசையாம். உள்ள வந்தான் பரதன். நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை பார்த்து விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிச்சான். அதுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டான். என்னடா என்ன இருந்தாலும் நடுநாயகமான ஆசனம்னா எங்கள் அண்ணாவுக்கு மட்டும்தான், எப்பொழுதும் அதில் அமர்வதற்கு எனக்கு தகுதி கிடையாதுன்னே. பரதா, உன்னுடைய உள்ளத்தை உணர்வதற்காகத்தான் நான் செய்த பரீட்சையப்பா. உன்னை அறியாமல் நான் இல்லை, ஆனால் உன் பிரபாரிஷயத்தை இந்த லோகம் அனைத்தும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன் என்று பரத்வாஜர் சொல்லி, ராமன் இருக்கக்கூடியதான அந்த இடத்தை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி, ஆச்சரியமான சித்திரக்கூட்டம் என்னும் அழகியதான ஒரு பர்வத விசேஷம் இருக்கு. அந்த சித்திரக்கூட்டத்திற்கு போனா நீ ராமனை சேவிக்கலாம். அங்கத்தான் பெருமாள் நித்தியவாசம் பண்றான். துளசி சொல்லுவான், சுவர்ண கூட்டம், ரஜதாபி கூட்டம், மாணிக்க கூட்டம், மணிரத்ன கூட்டம் என்பதாக சித்திரக்கூட்டத்தில் இன்றளவும் ராமன் வசிக்கிறான் என்று துளசி அந்த சித்திரக்கூடத்தை வர்ணிக்கச்சு சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம் போட்டான். அவதி பாஷையில் போடல, சம்ஸ்கிருதத்தில் ஸ்தோத்திரம் பண்ணான். ஏண்டா நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக இன்னும் என்ன ராமபிரான் சீதாதேவியோட அங்கே வாசம் பண்ணுறார். இன்னும் அந்த சித்திரக்கூடத்துடைய மகாத்மத்தை சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் திரிவேணி சங்கமம் இருக்குது. அதை தாண்டி உத்தமமான யமுனா நதியை தாண்டி நீ சென்றாயானால் உனக்கு சித்திரக்கூடத்துடையதான ஆவாசஸ்தானம், ராமனுடைய ஆவாசஸ்தானம் புலனாகும் என்று சொல்ல பரதன் அந்த இடத்திற்கு சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும் என்னும் பேராவலினாலே கிளம்புகிறான். பார்த்தார், ஒரே கலாட்டாமா, பெரிய சைன்யங்கள் எல்லாம் சேர்ந்து வருதோ இல்லையோ. ஆகையால் அமைதியாக இருந்ததான அந்த காடு ஒரே கலகலகலகலன்னு பட்சிகள்லாம் சப்திக்கின்றது. ஒரே புழுதி பறக்கிறது. அந்த சமயத்தை வால்மீகி சொல்லும் பொழுது ராமனும் சீதையும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய சமயமாம் அது. மனோரம்யமான காட்சிகளை எல்லாம் பார்த்து அவர்கள் சந்தோஷத்தை அடைந்திருக்கிறார்கள். ராமன் சொல்கிறார், பத்தியா சீதை, எங்கள் அம்மா எனக்கு எப்பேற்பட்ட ஒரு உபகாரத்தை பண்ணியிருக்கா. ராஜ்யத்தில் இருந்தால் 24 hours பிஸியாகவே இருந்துட்டு தலையை வலிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரம்யமான காட்சி, அதுவும் பக்கத்தில் நீ இருக்க, ஒரு தோளால் உன் தோளில் கையை போட்டு இது போட்டுக்க முடியுமா? ராஜ்யத்தில் பண்ண முடியாது. அங்கே 10 பேர் வந்து என்ன ராஜா நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்பான். இங்கே கேட்கறதுக்கு யாரும் இல்லை. லக்ஷ்மணன் பார்த்தாலும் வெளில சொல்ல மாட்டான். நமக்கு கைங்கரி பண்ணுவானே தவிர இதெல்லாம் வெளில சொல்ல மாட்டான். ஆகையால் இது போன்றதொரு ஏகாந்தத்தை, தனிமையை நமக்கு கொடுத்தளித்ததான உத்தமையான தாயை கைகையையே எல்லாரும் நிந்திக்கிறாளேன்னு ராமன் பேசுகிறார். மந்தாகியினுடைய அழகு என்ன, மனோரஞ்சகமான காட்சி விசேஷங்கள் என்ன, மதுதாரை பெருக்கக்கூடிய மரங்கள் என்ன, அங்கே கோக்கிலங்கள் கூவக்கூடிய இனிமை என்னன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து கொண்டு சீதையை காமிச்சிருக்கான். அழகானது ஒரு சாலை, ஒரு பர்ணசாலை. அதில் அந்த அக்னிசாலை ஒரு பக்கம் இருக்குது, மடப்பள்ளி ஒரு பக்கம் இருக்குது, சயனகிரகம் ஒரு பக்கம் இருக்குது. லக்ஷ்மணன் பார்த்து பார்த்து கட்டி அமைத்ததான ஒரு சாலை. அதனால்தான் ராமன் சொல்வார், லக்ஷ்மணா உனக்கு அப்பா போயிட்டாருன்னு. தசரதன் போயிட்டான்ற சமாச்சாரம் தெரிஞ்சு உடனே, ஏன்னா உமக்கு இல்லையானார், எனக்கு தான் நீ இருக்கேடாப்பா, உனக்கு தான் அப்பா இல்லைன்னு ராமன் லக்ஷ்மணனிடத்தில் தான் கொண்ட பரிவினாலே லக்ஷ்மணனுக்கு தந்தையினுடைய வியோகம் ஏற்பட்டது என்று கூறுவான். எனக்குத்தான் நீ இருக்கே லக்ஷ்மணான்னு சொல்றான். அந்த மாதிரி லக்ஷ்மணன் பெருமாளை பார்த்துட்டு இருக்கான். காட்டில் ஒரு கலப்பை வருது. லக்ஷ்மணனை அனுப்பி, ஹே என்னடா சமாச்சாரம் பாருடான். பக்கத்தில் ஒரு பெரிய விருட்சம், அந்த மரத்து மேலே விறுவிறுவிறுன்னு ஏறினா. தூரத்தில் பார்த்தா கோவிடார கொடி தெரிஞ்சுது, புது தேர், பரதனுடைய கொடி. அண்ணா, அக்னிசாலையில் இருக்கக்கூடிய அக்னிகள்லாம் அணைச்சிருக்கோம், நீயும் மண்ணியும் உள்ளே இருங்கோ, வெளியில வர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அந்த மகா பாப்பியான கைகேயி குமாரன் வந்துட்டு இருக்கான். அவன் வரான், உம்மை இந்த காட்டிலேயே ஏதாவது பண்ணணுன்றதான ஒரு மனோபாவத்தோடு அவன் வந்துட்டு இருக்கான். ஆகையால அண்ணா நீ உள்ள போயிடுங்கோ சொல்லச்சே, முதல்ல கீழே இறங்குடான்னு. நான் உன்னை என்ன சொன்னேன், யார் வரான்னு பார்க்க சொன்னேன், எனக்கு அட்வைஸ் பண்ண சொன்னா முதல்ல கீழே இறங்குன்னு. ஏறச்சே ஏறின லக்ஷ்மணன் பயங்கர கோபத்தோடு பொத்துன்னு மேலே கீழே குதிச்சான். அந்த சித்திரக்கூட பர்வத்தமே லக்ஷ்மணனுடைய வேகம் தாங்காமல் கிட்டு கிட்டு ஒரு ஆடு அடித்தான். என்னடா அவனுக்கு இப்ப கோபம்னு கையில் அவன் குதிச்ச வேகத்தில் லக்ஷ்மணன் டக்குன கையில் வெளில எடுத்துட்டான். பார்த்துக்கிறேன் இந்த பரதனை, அயோக்கியன். கிமத்ர தனுஷா காரியம் அசினாவாச சர்மனா. எதுக்குடா வில்லு, எதுக்குடா இப்ப வில்லு எடுத்த? மகேஸ்வாசே மகாப்ராஜ்யே பரதே ஸ்வயமாகதே. மகேஸ்வாசன், உன்னை விட பெரிய வில் பரதன் வச்சுருக்கான். அவனுக்கு உன்னை விட வில் பவர் அதிகம் தெரியுமா? மகேஸ்வாசே மகாப்ராஜ்யே பரதே ஸ்வயமாகதே. குழந்தையான பரதன் தானாக வரும்பொழுது நீ கையில் பிடித்த வில்லினால என்ன காரியம்? ஓஹோ, ராஜ்யத்திற்காக நீ ஆசைப்படுகிறாயா? ஒன்னும் கவலைப்படாத, பரதன் வந்த உடனே அவன் கிட்ட சொல்லி உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துடுறேன், பரவாயில்லையா லக்ஷ்மணா?
அப்படி தலையை தூக்கிட்டு ஒரு மந்திரம் போட்டோடனே படக்குன்னு உள்ள போய்கிட்டு பாருங்க. கருடனை பார்த்த மாத்திரத்துல, கருட துணியை கேட்ட மாத்திரத்துல, கருட மந்திரம் உச்சரிக்கப்பட்ட மாத்திரத்துல அப்படி வெள்ள தலையை தூக்கிட்டு டபக்குன்னு உள்ள இழுத்துக்குமே. அந்த மாதிரி லக்ஷ்மணன் இழுத்துட்டானா. ஐயோ, நாம பரதனை எப்படி நினைச்சோமோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளை நினைச்சுட்டாரு. நாம எப்படி பரதனை நினைச்சோமோ அந்த மாதிரி பெருமாள் நம்மளை நினைச்சுட்டாருங்க. பின்னடா என்ன நினைச்சுட்டு இருக்க? குழந்தை அவன் எதுக்கு வரான், எப்படி வருவான் நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன், உனக்கு தெரியாது, நீ அனுபவிக்க மாட்டேன். இப்ப பார், வரப்போறான் பார். பரதன் ராமனை தேடிக்கொண்டு வரக்கூடியவன். அந்த இடத்தில் வசிஷ்ட பிரமுகாரிகள் கூட வரா. சுவாமி, நான் முன்னாடி போறேன், அது அக்னிசால தெரியுது, அங்க தூமம், அந்த புகை பரதனை பார்த்து வாவான்னு சொல்றான். சுபகச்சித்ரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தஹ குபேர இவநந்தனே. பார்த்தாயா, தூரத்துல மலையை பார்த்த உடனே சேவிக்கணுமாம். சுபகச்சித்ரகூட்டோசௌ கிரிராஜோபமோ கிரிஹி யஸ்மின் வசதி காகுஸ்தஹ குபேர இவநந்தனே மல்யே பிராப்தாஸ்பதம் தேசம் பரத்வாஜோயமப்ரவீத். கண்ணனடி இணையமக்கு காட்டும் வெற்பு கடிவினையறி வினையும் கடியும் வெற்பு தில்நமிரு வீடல் திகழும் வெற்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தில் புகழிதன் நப்புகழும் வெற்பு பொன்னுலகில் போகமெல்லாம் விளங்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு. சித்திரக்கூட்டமில்லும் வேற வெற்பேர். விசேஷமான சித்திரக்கூட்டத்தை சேவிக்கிறான். பெருமான் எழுந்தல் இருக்கக்கூடிய நட்சத்திர விசேஷம் இல்லையான விழுந்து விழுந்து சேவித்தானாம். சங்க சக்கர கதாபத்ம ரேகைகளான அடையாளப்பட்ட பிரபுவினுடைய சரணாரவிந்தங்கள் அங்க இருக்கு. பெருமாள் நடந்து போன அடையாளங்கள் தெரிகிறது. அந்த அடையாளத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாதர் ரேணு, ஸ்ரீபாத ரேணு எடுத்து தன்னுடைய சிரசில் சேர்த்துனான். இந்த சத்ருக்கன் தலையிலையும் போட்டான். செய்விடா, பெருமாள் இருக்காரா, இங்க பாருடா, லக்ஷ்மணன் பாரு, தான் காட்டு வழியில வழி மாறிட போறோன்றதுக்கோசரம் வல்கலங்களை எல்லாம் தொங்க விட்டுருக்கான். வரிசையா வல்கலங்கள்லாம் தொங்க விட்டுருக்கு. நம்மளை போலாம்பா, இப்படி போலாம். பரத்வாஜர் எந்த இடத்தை சொன்னாரோ அந்த இடத்துக்கு குபேர இவன் அந்தனே. குபேரன் சைத்திரரதம் என்னும் உத்தியானவனத்தில் வசிக்க வேண்டியவன். அந்த உத்தியானத்தை விட்டு இந்திரனுடைய நந்தவனத்தில் வந்து அமர்ந்ததைப் போல பகவான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹான வைகுண்டபதியான எம்பெருமான் பரவாசுரேவன் அதை விடுத்துட்டு இங்க சித்திரகூடத்தில் வந்து வசிக்கின்றான். குபேர இவன் அந்தனே. குபேர இவன் அந்தனர் குத்சிதா பேரஹா. அந்த குபேரனுக்கு அழகு கிடையாது, அதனாலே அவனுக்கு குபேரன் பேரு. பெருமாள் சுபேரன். இவன் அழகானவன். சாட்சாத் மன்மனமந்தம், மன்மதன். கு என்றால் பூமி, பேரஹா என்றால் சரீரம். ஜகத் சர்வம் ஷரீரம் தே என்று பூமியையே தனக்கு சரீரமாக கொண்டதான சர்வேஸ்வரன் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறான் என்பதாக உள்ளுரை பொருளை மகான்கள் பேசுவது உண்டு. அதை காண்பித்தார். ஒரே உடம்பெல்லாம் நடுங்கிறதாம். பெருமாளை சேவிக்கணுன்றதால ஒரு ஜுரம் வந்துருத்தாம். வசிஷ்டர் கேட்கிறார், ஏண்டாப்பா இப்படி ஒரு ஜுரம் வந்துருத்தே, இந்த ஜுரம் எப்படா போகும்னர். சுவாமி, இது சாதாரண ஜலம். யாவல்ல ராமம் திரக்ஷாமி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமேஷாம் திர்பவிஷ்யதி யாவல்ல சந்திர சங்காசம் தத்ரக்ஷாமி சுபானனாம் பிராதுஹ பத்மபலாசாட்சம் நமேஷாம் திர்பவிஷ்யதி யாவல்ல சரணோ பிராதுஹ பார்த்திவ வியஞ்சனால்பிதௌ சிரசாதாரயிஷ்யாமி நமேஷாம் திர்பவிஷ்யதி. எனக்கு இந்த ஜுரம் நீங்கவே நீங்காது. எப்ப சங்க சக்கர கதா பத்ம ரேகைகளினாலே அடையாளமிடப்பட்ட என்னுடைய பிரபுவினுடைய சரணாரவிந்தங்களை என் சிரசிற்கு தளிர்புறையும் திருவடிகள் என் தலைமேலமேன அந்த திருவடிகளை எனக்கு சிரோபூஷணமாக நான் ஏற்றுக்கொள்வேனோ அது வரையிலும் எனக்கு சாந்தி உண்டாகாது. இந்த கண்கள் அப்பெருமானை சேவிக்க வேண்டும். கதாகம் பகவந்தம் நாராயணம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குலதனம் மம சர்வம் மம குலநாதம் மம குல தெய்வதம் மம சர்வம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி கதாவா பகவந்தம் ஸ்ரீயப்பதிம் புருஷோத்தமம் அபார கருணாம்புராசிம் ஆஸ்ரித வத்சலம் மேகஷ்யாமம் தீர்க்கசத்வம் சீதாவல்லபம் லக்ஷ்மணாக்ரஜம் மம பிதரம் மம மாதரம் மம பிராதரம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி கதாகம் சங்க சக்கர கதா பத்ம ரேகான்வித பகவத் சரணாரவிந்த யுகலம் மம சிரசா தாரயிஷ்யாமி கதாகம் சிக்த கம்பீரயா மதுரையா கிரா கைங்கரியாய மாம் ஆக்ஞாபயிஷ்யதீன் கதாகம் கதா என்று வாய்ப்புலற்றிக் கொண்டு ராமன் இருப்பானே என்று ராமனை தேடிக் கொண்டு வந்தானாம். சிம்ஹஸ்கந்தம் மகாபாகும் புண்டரீகணிபேக்ஷணம் பிருத்திவ்யா சாகராந்தாயா பர்த்தாரம் தர்மச்சாரிணம் உபவிஷ்டம் மகாபாகும் பிரம்மாணமிவ சாஸ்வதம். அப்ப தூரத்திலே பெருமாளை பார்க்க, பெருமாள் வாசல்ல பரதன் தான் வந்துட்டாரு தான் தெரிஞ்சிட்ட உடனே ஒரு தாய் வாஞ்சையோட
தாய்க்கு தன் பிள்ளையிடத்தில் எப்படி ஒரு வாஞ்சை வருமோ, அந்த குழந்தையை நெடுநாள் பிரிந்திருந்ததான குழந்தை அல்லது பள்ளிக்கு சென்று தாமதித்து வரக்கூடியதான அந்த குழந்தையை எதிர்நோக்கி கொண்டு தாயாரானவள் எப்படி காத்து கொண்டிருப்பாளோ அது மாதிரி பார்க்கிறான் ராமன். கிருஷ்ணாஜினதரம் தந்து க்ஷீரவல் கலவாசனம் ததர்ஷ ராமமாசீனம் அபிதப் பாவகோபமௌ. அங்கே யாகாக்னியானது அக்னிசாலையில் அந்த அக்னிசிகையானது ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அபிதப் பாவகோபமம், இவன் ஒரு ஜுவலனமான ஒரு அக்னியை போன்ற பகவான் எழுந்தளிருக்கான். சிம்ஹஸ்கந்தம் மகாபாகும் புண்டரீக நிபேக்ஷணம் பிருத்திவ்யா சாகராந்தாயா பர்த்தாரம் தர்மச்சாரிணம் உபவிஷ்டம் மகாபாகும் பிரம்மாணம் இவ சாஸ்வதம் ஸ்தண்டிலே தர்ப சம்ஸ்தீர்ணே சீதையா லக்ஷ்மணேன சேன. அங்க உத்தமமான தர்பாசனத்துல ஒரு பக்கம் விராட்டியோடையும் ஒரு பக்கம் லக்ஷ்மணனோடையும் இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தான். உடனே சந்தோஷாதிசயம் தாங்கல. ஆஹா, ராமனை பார்த்துட்டனேன்னு ஓடி வந்து அப்படியே பகவானுடைய சரணாரவிந்தத்தில் விழுந்தான். ஜட்டிலம் க்ஷீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷ ராமஹ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. பிரளய காலத்தில் சூரியனானவன் ஒளியிழந்து ஆகாய மண்டலத்திலிருந்து கீழே விழுந்து சிதறுமா போலே ஒளியிழந்தவனாய் தேச இழந்தவனாய் ஜட்டிலம் க்ஷீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவின்னு இப்படி கையை கூப்பினான். இப்படி கையை இறக்கலாமோ இல்லையோனர், இறக்கலையாம். கூப்பின கையோட அப்படியே நெடுஞ்சான் கடையாக கீழே விழுந்தான். ஜட்டிலம் க்ஷீரவசனம் பதிதம் பிராஞ்சலிம் புவின்னு உச்சி முகர்ந்தாராமன் வாரி எடுத்த இந்த யானையானது தாமரை தண்டை கையில் எடுக்குமா போலே பரதனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டார், ஆஸ்வாசப்படுத்தினார். நடா பரதா, இப்போ வந்துட்டே சௌக்கியமா இருக்கியா? அப்பா சௌக்கியமா இருக்காரா? அண்ணாரா சௌக்கியமா, இந்த ராஜ்யத்தில் அம்மாரா சௌக்கியமா இருக்காளா? உன்னை யார் இங்கே வர சொல்லித்து? கச்சித் சர்க்கம்ன்றதான உத்தமமான அந்த சர்க்கத்தை ராமன் சொல்றான். நீ சரியா வரவுக்கு ஏற்றார் போல செலவு செய்கிறாயா? ராஜ்யத்தை பரிபாலனம் செய்கிறாயா? நம் தந்தை வழி காண்பித்த வழியில் நீ செல்கிறாயா? எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கான். அப்போ பரதன் சொன்னான், கிம்மே தர்மாத் விஹீனஸ்ய ராஜதர்ம கரிஷ்யதி. தர்மத்தை விடுத்தவனான அதர்ம பூயிஷ்டனான எனக்கு ராஜதர்மத்தை ராமானி உபதேசிப்பதினாலே என்ன பிரயோஜனம்? உங்கள் அப்பா சௌக்கியமானார். ஒரு தடவை ராமன் கேட்டான் சுவாமி. அப்படி ஒரு தடவை கேட்டதுக்கு பரதன் பழி வாங்கினான் ராமனை. உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு சொன்னோடனே, நான் எங்கள் அப்பா தானே சொல்கிறேன் கேளு. துவாமேவ சோச்சன் தவ தர்ஷனேப்சுஹு त्वयेव सक्तामनिवर्त्य बुद्धिं त्वया विहीनस्तव शोकरुग्नः தாம் ஸ்வாம் சம்ஸ்மரன் அஸ்தமிதப் பிதாதே. ஒரு தடவை உன் தந்தைன்னு ராமன் சொன்னான். அதற்கு 7 தடவை உங்க அப்பா நான் பரதன். துவாமேவ சோச்சன்னு தவ தரிசனேப்சுஹு, உன்னை நினைந்து கொண்டே உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டே உன்னிடத்தில் வைத்த மனதை மாற்ற முடியாமலேயே உன்னை விட்டதினாலே உன்னால் ஏற்பட்ட சோகத்தினாலே உன்னை நினைந்து கொண்டே உன் தந்தை காலமானார். நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியறத்தில் தாயே தயாநிலையே. ராமன் அழுதான். நந்தா விளக்கணைய நாயகனே, அணையாத பிரதீபமாக இக்ஷ்வாகு குலத்திற்கு வம்ச பிரதீபமாக இருந்த என்னப்பனே தசரதா தர்மராஜா, நீ இறந்தனையோ? எம்மை விடுத்துச் செல்வதற்கு உனக்கு எப்படி ஐயா மனசு வந்தது? தனியறத்தில் தாயே, தர்மத்திற்காக உயிரை விட்டனையோ? தர்மராஜன் என்று பெயர் பெற்றவனாக தர்மத்தை நிலை நிறுத்தினாயே. தயாநிலையே, கருணைக்கு உறைவிடமற்றே நீ. உன் பிள்ளைகளாகிய நாங்கள் உன்னை தவிர்த்து உன்னை இழந்து வாடுகிறோமே, உன் உள்ளத்தில் கருணை உறையவில்லையா? உன் உள்ளத்தில் உறைந்த கருணை எங்கே சென்றது? எல்தாய் இகல் வேந்தரே இரல்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆருளரோ மாற்று என்றான். இனி சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? அல்லது சத்திய சந்தர்கள் தான் யார் இருப்பார்கள்? தசரதா என்பதாக ராமன் அழுதான். அதற்குள்ளாக மற்றவர்கள் வருகிறார்கள். உடனே முதலில் சீதையை ஸ்நானம் செய்ய சொல்லிவிட்டு பிறகு லக்ஷ்மணனை ஸ்நானம் செய்ய சொல்லிவிட்டு ராமன் தான் சென்ற நதியில் ஸ்நானம் செய்து தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை செய்கிறான். புங்கம் பின்னாக்கு இங்குதி பின்னாக்கை வைத்துக்கொண்டு அவருக்கு உத்தமமான அந்த பிண்ட பிரதானங்களை எல்லாம் செய்கிறான். சாப்தாரிகளை செய்யும் பொழுது கௌசல்யாதேவி வரா, பார்க்கிறா. என்ன மகாபாபம் அப்பா இது! சக்கரவர்த்தி தசரதன் 10 திசையிலையும் தேரைச் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன். அவனுக்கு புங்கம் பின்னாக்கில் சாரதமா, இதை விட ஒரு மகாபாபம் லோகத்தில் உண்டா நினைச்சிருந்து போன கதறி எழுதாள்.
அதுக்கு ராமன் சொன்னான், எதன்ன புருஷாபவர் எதன்னாஸ்தச தேவதாகான், சாஸ்திரம் நமக்கு எதை உண்ணலாம் எதை புஜிக்கலாம் என்று அனுமதி அளித்திருக்கிறதோ அதை நாம் தர்மமான மார்க்கத்தில் புஜிக்க வேண்டுமே, அதை கொண்டுத்தானே தேவதைகளை பிரீதி செய்ய வேண்டும், அதைத்தான் நான் செய்தேன் என்றான். ஆயிற்று. பரதன் ஆஸ்வாசப்படுத்தினான். பரதன் பகவானை பிரார்த்தித்தான். ராமனுடைய சரணாரவிந்தத்தில் விழுந்தான். ஏபிஷ்ட சஜிவை சார்த்தம் சிரசா யாஜதோமயா பிராத்து சிஷ்யச்ச தாசச்ச பிரசாதம் கர்த்துமர்ஹசின்னு நான் இருக்கேன், மந்திரி பிரதானிகள் இருக்கா, எல்லாரும் இருக்கா, ராமா நீ காப்பாத்திரம் நீ காப்பாத்திரம்னார். பெருமாள் மறுத்தார். பரதன் பிராயோபவேஷம் பண்ணுவேன்றான். பெருமாள் அவனை அதிக்ஷேபம் பண்ணுறார். பரதா இது எப்படி கத்துண்ட, தப்பான ஒரு காரியத்தை நீ பண்ணுறியே, பண்ணுறது தப்பு, முதல்ல கையை கால அலம்பி ஆச்சமனம் பண்ணு, என்னை வந்து சேவி, என்னை தொட்டுக்கோ, அப்போ தான் நீ பண்ணின பாவம் போகும்னு அவன் பிராயோபவேஷம் இருப்பதை பகவான் ராமன் தடுத்து அவனை ஆட்கொள்கிறார். வேற வழி இல்லையினர். மறுபடியும் அவன் மயங்குகிறான். ஜாபாலி முதலான மகர்ஷிகள் செய்ததான நாஸ்திக வாரத்தை எல்லாம் பெருமாள் மறுத்து பேசுகிறார். அதன் பின்னர் வசிஷ்டர் ராமனால் பார்க்கப்படுகிறார். அங்கே வசிஷ்டர் பரதனை பிரேரணை செய்ய பகவானுடைய அந்த ஆசிரமத்தின் வாசலில், ராமனுடைய ஆசிரமத்து வாசலில் ஒரு பாதகை இருக்குது. பரதன் அந்த 2 பாதகையை கொண்டு வரான். சுவாமி தேசிகன் கேட்டார், ராமன் பாதுகையுடன் போனானா போகவில்லையா, பரதன் பட்டாபிஷேகத்திற்காக எடுத்து சென்ற பாதுகையா, எந்த பாதுகை என்று கேட்டதற்கு ஸ்பஷ்டமாக பதில் சொன்னார். காட்டுக்கு போனா போச்சு வானா வந்ததுன்னு சொல்லச்சேவே பெருமாள் எந்த பாதுகையை சாற்றிக் கொண்டிருந்தாரோ அந்த பாதுகை தானினார். அப்போ மறுபடியும் அதிரோகாரிய இந்த பாதுகையின் மீது ஏறி எழுந்தருளி தர வேண்டும் என்று பிரார்த்தித்தருடைய தாற்பயம் என்னென்ன, 14 வருடங்கள் ராமனுடைய திருவடிகள் பாதுகை இல்லாமல் சஞ்சரிப்பதற்காக அந்த பாதுகாதேவியின் சக்தியாரோபணம் திருவடிக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பரதன் பிரார்த்தித்தான். அதிரோகார்ய பாராபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏ தேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. ராமா இந்த பாருகையின் மீது, பொன்மயமான பாருகையின் மீதினர், பொன்மயமான பாருகை எங்க சுவாமி வந்ததினர், ராமன் ஒன்றும் சன்னியாசி இல்லையே, காட்டுக்கு செல்லும் பொழுதே சில திருவாபரணங்கள் ராமனுடைய திருமேனியில் சற்றப்பட்டிருந்தன. அது தவிர லக்ஷ்மணன் உடன் செல்லும் பொழுது சில திருவாபரணங்களையும் ஆயுதங்களையும் மண்வட்டி முதலானவற்றையும் பெட்டியுடன் எடுத்துச் சென்றார் என்பதாக வால்மீகியத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப அங்கே இருந்த பாருகையைத்தான் பரதன் பிரார்த்தித்தான். ஏ தேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இந்த பாருகைத்தான் உலகத்துடைய யோகக்ஷேமத்தை செய்ய போகிறது என்று ராமனை விட்டு பிரிய மனவில்லாமல் மறுபடியை தம்பிக்கு வன்பணையம் வைத்து போயினர் ஆழ்வார். மறுபடியை தம்பிக்கு வன்பணையம் வைத்து போயினர். எப்பொழுதுமே நாம் அடகு வைக்கிறோம், 10 பவுன் சங்கிலி அடகு வைக்கிறோம். இந்த 10 பவுன் சங்கிலிக்கு இன்னைக்கு எவ்வளோ ரூபாண்டார் சுவாமி, 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 10 பவுன் சங்கிலி. அடகு வைத்ததான பொருளின் மதிப்பு 2 லட்சம், நாம் பெறக்கூடியது 1 லட்சம் இல்லையா? அப்ப நாம் அடகு வைக்கக்கூடிய பொருள் எப்பொழுதுமே விலை அதிகமானதுதான். ராமனை பிரார்த்தித்தான், ராமன் தான் வர முடியாது என்றான். எனவே ராமன் பாதுகையை அடகு வைத்தான். அந்த அடகு வைக்கப்பட்டதான பாதுகை ராமனை காட்டிலும் சிறந்தது என்பது நிரூபணமாகிறது. பெரியாழ்வார் மறுபடியை தம்பிக்கு வன்பணையம் வைத்து போய், இல்லைன்னா அந்த வைத்த நகையை நாம திருப்பி மீட்கலனா 2 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் ரூபாய் வேற இப்ப வட்டி வேற கட்டியிருக்க, எத்தனை நஷ்டம். அதை மீட்பதற்காகவே ராமன் மறுபடியும் அயோத்திக்கு வந்தே தீர வேண்டும் என்னும் விசுவாசம் பரதனுக்கு உண்டாயிற்று. ஆகையால் தான் பாதுகையின் பெருமையை பரதன் உணர்ந்திருந்தான் என்பது புலனாகிறது. ராமா நீ வரவரையிலும் நான் நந்தி கிராமத்தில் தான் வசிப்பேன், அயோத்திக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவனை விட்டு பிரிய மனமில்லாமல் மற்றும் உள்ளதான அந்த கூட வந்தவாழ்லாம் மற்றும் தாயார்கள் எல்லாரும் சேர்ந்து ராமனிடத்தில் விடைபெற்று கொண்டு வந்தார்கள். ஆச்சரியமான நந்தி கிராமத்தில் பரதன் ஒரு சிம்ஹாசனத்தை ஏற்படுத்தி அந்த சிம்ஹாசனத்தில் பாதுகாதேவியை அமர்த்தி வைத்து தான் பாதுகா சேவகனாகவே இருந்து கொண்டு அந்த பாதுகைக்கே ஊழியம் செய்து கொண்டு ராஜ்யத்தின் அனைத்து பாரங்களையும் பாதுகையினிடத்தில் வைத்தவனாக நியஸ்தத்வத்பாரபத்னே வரதர்ஜவரோ நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு தான் பரமற்றவனாக விளங்கினான் என்பதாக பாதுகா பட்டாபிஷேகத்தை காண்பித்தார் சுவாமி ஸ்ரீ தேசிகன். ரகுவீர கத்தியத்தில் அந்த பாதுகா பட்டாபிஷேகத்தை சூர்ணிகையினால் காண்பிக்கிறார். அந்த சூர்ணிகையோட நாம பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜய ஜய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மியா தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவா தினகர குலகமல திவாகரா திவிஷததிபதிரண சகச்சரண சதுரதசரத சரமருண விமோச்சன கோசல சுதா குமார பாவ கஞ்சுகித காரணாகார கௌமார கேளி கோபாயித கௌஷிகாத்வர ரணாத்வர துர்ய ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮತ ವಿಮತನ ದುರ್ಲಳಿತ ದೋರ್ಲಳಿತ ತನುತರ ವಿಷಿಕ ವಿತಾಟನ ವಿಘಟಿತ ವಿಶರಾರು ಶರಾರು ತಾಟಕಾ ತಾಟಕೇಯ
ಜಟಕಿರಣ ಸಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟ ಪದ್ಯ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಡ್ಡೆ ವಿಪುರ ಸರಿತೆ ದಿಬ್ಬುಗಳ ಮಧುಗಳ ಲಲಿತ ಪದ ನಳಿನರಜ ಉಪಮೃತ ನಿಜ ಜನ ಜಗತ್ತು ಫಲ ತನುರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತಾ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥಾ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನಾಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶುಕೋದಂಡ ಪ್ರಕಾಂಡ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀ ಕವನ ರುಚಿಲುಂಟಾಗಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾಟಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲನರ ಪದಿವರ್ಣ ಜನಕ ದುಹಿತೃ ಕುಚತಟ ವಿಹರಣ ಸಮುಚಿತ ಕರತಲ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಸುಧರ ಮುನಿವರ ಕರಧೃತ ದುರವಣ ಮತ ನಿಜದನುರಾಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಠ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯನ್ಮುಖ ಜಗದರುಂತು ಜದುಗ ಹರಿದಂತಿದಂತದಂತುರೋ ದಂತದ ಶಬದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜಮುಖ ನೃಪತಿಕುಲ ರುದ್ರಜ ಬರಭರಿತ ಭೃತತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಗ ಮೃಗದಿಸುಗರಿ ವಿಹರಿ ಕರಣದ ಪರಿಡು ಶುಭರಿಘ ಅನೃತ ಭಯ ಮುಷರ ಹೃದಯ ಪಿತೃವಚನ ಬಾರಣ ಪ್ರತಿಜ್ಞಾ ವಜ್ಞಾನ ಯುವರಾಜ್ಯ ಸಾಮ್ರಾಜ್ಯ ನಿಷಾದ ರಾಜ ಸೌಹೃದ ಸೂಚಿತ ಸೌಶೀಲ್ಯ ಸಾಗರ ಭರದ್ವಾಜ ಶಾಸನ ಪರಿಗೃಹೀತ ವಿಚಿತ್ರ ಚಿತ್ರಕೂಟಗಿರಿ ಕಟಕತಟ ರಮ್ಯಾ ವಸತ ಅನನ್ಯ ಶಾಸನೀಯ ಪ್ರಣತ ಭರತ ಮಕುಟ ತಟ ಸುಘಟಿತ ಪಾಲುಕಾಕ್ರಿಯಾಭಿಷೇಕ ನಿರ್ವರ್ತಿತ ಸರ್ವಲೋಕ ಯೋಗಕ್ಷೇಮ ಸ್ವಾಮಿಲ್ ರಾಘವ ಸಿಂಹ ನಮಸ್ತೆ ಪುನಸ್ತೆ ನಮಃ. शरण संप्रदाय अनुष्ठान रक्षण अभिमान a satsang for the propagation of Ramanuja Sampradayam. ராமானுஜ சம்பிரதாயத்தில் நம்மை அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள்.